அப்படி உன் பொட்டாட்டி உனக்கு கேட்கல? கோவப்படாத கம்மி பாரு. அவன் தாடி முன்னாடி கோவப்படாத. எதாவது காலைல பேசிக்கலாம். ஆத்து மணல் எல்லாம் சின்ன சின்ன இருக்கும். காலைல பேசிக்கலாம் கம்மி கிராமம் இருந்தாலும் இந்த நெருக்கணும் பெரிய கிராமம். கிராமம் தகுந்த மாதிரி சின்ன கிராமம் இருந்தாலும் பெரிய கிராமம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு இன்ஜெக்ஷன் 500 ரூபாய். 2 இன்ஜெக்ஷன் போட்டா அம்மா உனக்கு குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா அடி அம்மா குண்டா. ஆம்பளைக்கு ஆடும் கையால ஆடும். எப்படி ஆடுனாங்க இருங்க. பால் கறக்கு காலை கட்டு காலை கட்டி ஒரு கம்பு தான் நீ வேலை கலையா சரிம்மா சரி. வணக்கம் வணக்கம். பால் கட்டி டீ போட்டா நல்லா இருக்கும். தம்பி வணக்கம். தனக்கு அழகு வரும் பொருள் உரைப்பது மந்திரி ஆபத்துக்கு நாளைக்கு அஞ்சலி ஆடு. நாளைக்கு காலையில தம்பி ஆபத்துக்குள்ளாத பிள்ளையும் சிறப்பாக குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கலை அரசினுடைய குடும்பத்தார் இல்லையா? கலை அரசி கூட பிறக்காத சகோதரி பானுமதி அவருடைய கணவர் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துள்ளார்கள். மகமாரி அம்மன் தங்கியிருந்து ஒரு காணிக்கை கொடுக்க ஒரு காணிக்கை அவர் குடும்பம் அழைப்பட தெரியுமா? மாட்டம் தானிப்படி வட்டம் தானிப்படி இடமுள்ள கூடிய பழையபதி பொட்டை. என்னடா அது மாதிரியும் கிடையாது. அந்த கிடையாது. இந்த வேடம் தான் இந்த பொம்பளை வேஷம். ஆமா கை தொட்டு பேசாத. என்ன பண்ண? கையை வச்சு எடுத்துக்கிட்டேன். புட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். எதுவுமே நோ டச். அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று போல் ஒன்று காட்டி போ.
பூமாதேவி பூமாதேவி பூமாதேவி. அதாவது வணக்கம். பிரபஞ்ச உலகம். ஆமா. உற்பத்தியிலே இந்த உலகமானது முதல்ல கோல்முட்டை வழியே தோடி இருந்ததா. அப்படி இருக்கிற பொழுது அந்த உள்ளே இருந்த நீர் கருவும் மஞ்சள் கரு ஒன்று சேர்ந்து ஓர் உருவாகியது. அந்த உருவத்திலே படம் என்று வெடித்து மேலோடு ஆகாயவாணி, கீழோடு பூமாதேவி. நான் பாதியாகவும் ஆகாயவாணி பாதியாகவும் நான் பூமியிலே இருக்கின்றேன். கீழே மேலோகத்திலே ஆகாயவாணி அக்கா ஆகாயவாணி இருக்கின்றார். இருந்தாலும் இந்த பூமியாக நான் பிறந்தேனே தவிர தம்பி நான் படாத துன்பம் கிடையாது, வாங்காத சொல்லு கிடையாது. ஏன் நான் பூமாதேவியா பிறந்தேனே. இந்த பூலோக மக்கள்கள், இந்த பூலோக வாசிகள் என்னை என்னென்ன குடும்பம் செய்கிறார்கள் தெரியுமா? என்ன குடும்பம் செய்கிறார் என்னவென்று சொல்வேன். இந்த தங்கம் இல்லாத தெய்வம் எண்ணிய எண்ணத்திற்கு நான் எவ்வளவு கஷ்டத்தை தாங்குவேன். சரிதான். ஏனென்றால் மும்மூர்த்தி தேவர்கள் எல்லாரும் ஆகாயத்தில் இருந்து கொண்டு சரிதான் சுத்தமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய லீலைகள் எல்லாம் இந்த பூமியிடமாக இருந்து இந்த பூமி பாரத்தை நான் தாங்கிக் கொண்டிருக்கேன். இந்த பூலோக வாசிகளையும் அந்த 7 உலகத்தையும் இந்த பூமியும் நான் ஒரு ஆளு எப்படி எப்ப தாங்குவேன். இந்த பூலோக வாசிகள் பேர் மெரிச்சு முடிக்கிறாங்க. கொஞ்சமான அக்கிரமா பண்றாங்க. அக்கிரமம் அநியாயம் இல்லையா? ஆமாங்க. ஏனென்றால் மாற்றான் மனைவியோடு சேருவதும் கல்லை குடிப்பதும் குடும்பத்தை கெடுப்பதும் மரிசை வெட்டுவதும் மாட்டை வெட்டுவதும் ஆட்டை வெட்டுவதும் பண்ணாத கொடுமை செய்கிறார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த பூலோகத்துல நான் பூமாதேவி எவ்வளவுதான் பொறுக்க முடியும். அப்போது நான் கடவுள் இடத்திலே சென்று சுவாமி பகவானே இந்த பூமி பாரத்தை நான் தாங்க முடியவில்லை, எனக்கு பூமி பாரம் குறைக்க வேண்டும் என்று உரைத்தேன். அப்போது பகவான் என்ன உரைத்தார்? கிரேதா திரேதாதோ வர கண்டிப்பாக பூமி பாரத தீபம் சொன்னாரு. ஏன்னா
கலியுகத்துல ராவணாதிகளையும் அவனுடைய கூட்டத்தையும் சம்மாரம் செய்யறதா பாதி ஜனம் உண்மைதான் இல்லையா? ராவணனாக தோன்றி ராவணாதிகளை அதையும் பூமி பார்த்து அதாவது தோரையத்திலே 18 விஷயங்களையும் மடித்து அதில் முக்கா பாகம் பூமி பார்த்துக்கு கலியுகத்துல சீனிவாசனாகவும் லட்சுமி அதுவும் அலமேலாகவும் திருப்பதி அமர்ந்து முழு வாரத்தை தீர்த்து சொன்னாரே தீர்த்தாரு. ஆனா கொஞ்சம் மேல அக்கிரமம் நடக்குது சாமி. ஆனா நான் இருக்கிற இடம் எப்படி இந்த பூமி மீது என்னென்ன ஓடுகிறது காவேரி யமுனை கங்கை சொல்ல முடியாது கடல் நீர் எல்லாம் ஓடுகிறது. ஆலயத்திலிருந்து பூமி மழை பொழிகிறது. ஆனா பூமியிலே நான் இதெல்லாம் தாங்கிக் கொண்டு நதியாக உணவு கொடுக்கிறேன். நான் இல்லை என்றால் இந்த என் மீது ஓடுகிற நதி எல்லாம் ஓடவில்லை என்றால் உலக மக்கள் வாழ்வார்கள். நெல் பயிர் நட முடியுமா? முடியாது. பயிரிட்டு சாப்பிட முடியாது. காலை மாலை மனிதர்கள் உறங்குவார்கள். படுப்பதற்கு இடமும் உண்ண உணவு கொடுப்பது யாரு? நீங்க தான். அப்பேற்பட்ட பூமி பாரத்தை தாங்கிக் கொண்டு இந்த பூமாதியெல்லாம் வாழ்ந்து வருகிறேன். ஆனா என்னமோ சத்தம் கேட்கிறது. என்ன என்று புரியல. சில வார்த்தைகளை கூறி வந்தாச்சு. ஆமா பார்த்து பேசணும். அம்மா பூமாதேவி அனைவரு வணக்கம். திருவிழாக்கு சுற்றக்கூடிய ஆந்திராப்பட்டவர் வந்திருக்கிறாரு. பரவாயில்லையே. ஏன்னா தேவர்கள் எல்லாம் மேல இருக்காங்க. ஆமா என்ன ஒரு நாள் கூட ஆமா நீ எப்படி இருக்கிற பூமா ஆமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட யாருமே கேட்டது கிடையாது. இதுவரையிலும் நாராயணன் அவனாக வந்து பார்க்க அதனால மறுத்து சொல்லக்கூடாது. சீக்கிரமா ஐயா மறுபடியும் இவ்வளவு நாள் கழிச்சு வந்தேன். ஆசிரியர் வந்துட்டாங்க. பேர வார்த்தையாளர் பேசினா பட்டி பட்டினா நான் தேவையா இது நான் தேவையா பாட்டின்னு சொன்னியோ பாதிட்டி சொல்லி எனக்கு தெரியாது. பாட்டி உன் பாதா
வந்து பாடம் படிந்தவர் என்றென்றும் என்ன நாடி வந்தது பாட்டு ஆகாய உலகம் சென்று ஆகாயமாக சென்று சுத்தி கொண்டே இருப்பான் பேப்பர் மாறி இல்லையா ஆகாயம் சென்று ஆகாயவாணி பாட்டு ஆகாயம் பாதம் அடித்து சரி ஆகாயத்தை ஆகாயவாணிதான் உயர்ந்தவன் என்ன விட எவளுமே காட்சி செய்ய முடியாது மக்கள் அனைவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த பூமாதேவியில் இருக்கிறார்கள் அவள் என்ன படி நடந்து கொண்டு வருகிறது சரி ஆகாயவாணி உயர்ந்தவள் யார் அப்படி என்று மண்ணு கொண்டு பார்த்த சொல்லுகிறேன் நான் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கொண்டு இந்த எல்லாருமே சொல்லுவாங்க தேவடியாளுங்க கண்டிப்பா கலந்து வச்சிருக்கேன் கூட்டு மாறி பையன் சொல்லுது அப்படின்னு எவ்வளவு வாசிகள் சொல்றாங்க உனக்கு புத்தி தான் இல்லையா சாமி வீட்டுக்கு வந்தா நல்லதுங்க அவர் அடி வைக்கிற நேரம் பெய்யத்தெல்லாம் பெய்யும் காய்க்காத்தெல்லாம் காய்க்கும் பூக்காத்தெல்லாம் பூக்கும் சரி பரவாயில்ல இந்த பூலாகவாசிகளும் சந்தோஷமா இருக்கு ஆமா சாமி சந்தோஷமா இருக்கு எவ்வளவு வாசிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க வாசிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க அவ சரியில்லை நான் பத்தினி அப்படின்னு நீதான் பண்ற ஆகாயவாணி பார்த்து இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நான் நல்ல பொண்ணு அவ தேவையான இருப்பான் தேவையான போய் தேவையான சொன்னா ஒருவர் நம்ம காலை விட்டால் அவங்க காலை நம்ம மெரிக்காது விடக்கூடாது யாராவது ஒருவர் காலை மெதிச்சா கால் திரும்ப மெரிக்கணும் ஆனா மெரிக்கிறேன் அடிக்கணும் ஒதுக்கணும் இவ்வளவு நாள் போதும் பார்த்து அசீனம் இவ்வளவு நாட்களாக உமாதேவினா பொறுமையில் இருக்கிறாங்க அவ என்ன அக்கிரமம் செய்தாலும் தவிர யாரையும் பேச மாட்டான் என்ன பண்றான் பாத்ரூம்ல வெளிக்கிறான் அப்ப நான் என்ன பண்றேன் தண்ணி குடுக்கிறேன் சுத்தம் பண்றதுக்கு ஒண்ணுக்கு நான் வேணாம்னு சொல்ல முடியுமா இல்லையா ஆகாயத்துல இருந்து நீர் பொழியுது நான் வேணாம்னு சொல்ல முடியுமா தாய் தானே இருக்கிறேன் இதெல்லாம் தாயை கொடுத்து நமக்கு என்ன பண்ணணும் இருக்க கூடாது யாரா என்னை வார்த்தை ஆடி பேசணும் உருத்தையாவும் வந்தாலும் சரி அவன் பிடிச்சாடிப்பான் கண்டிப்பாக வந்த வேலை முடித்து விட்டாரு இந்த பூமி சந்தோஷமாக இருக்கும் நீ வந்துட்டு கட்டி பறகு பாரு காலையில 6 மணிக்கு சரி பறக்கட்டும் கட்டி பறக்க பார்த்து கொள்ளுங்க
மகனாக விளங்கக்கூடிய தங்கவேல் கணேசன் அண்ணா அவர்கள் அம்மா அம்மா எனக்கு தம்பி இருக்குதுன்னு என்ன பெத்த மாதா அடிக்கிறான் தாங்க கருத்துக்குள்ள இன்னைக்கு தம்பி ஒரு புறமா என்ன பெத்த மாதா நீங்க சாஞ்ச பொண்ணு நீ பெத்த புல்லு 2 புல்லு எனக்கு அம்பலமா அம்மா எனக்கு குறை இருக்குதுன்னு நீ பெத்த 2 புள்ள நாங்க குதிச்ச கருத்துக்குள்ளோ அந்த குறை ஒரு புறமா என்ன பெத்த மாதா நீங்க நாங்க குதிச்ச புல்லு நீங்க உங்க நாட்டில் நீங்க அம்பலா எங்க அம்மா நீக்கு துட்டு பணக்காரி என்ன அருமையா வளர்த்து திரும்பில விட்டுட்டு போற மாதா எங்க அம்மா நீ தூரத்தியா பாரு அம்மா நீ தூரந்து வீடு வந்தா நீ பெத்தாமல புள்ள நாங்க சுக்கு குழம்பு வைப்போம் என்ன பெத்த மாதா உனக்கு நான் சுடுத்தா அதனைக்கு பின்ன வைப்பேன் எங்க அம்மா நீக்கு காசு பணக்காரி என்ன பெத்த மாதா நீ கணக்குத்தியா பாரு அம்மா நீ காடு வீடு வந்தா 2 புள்ள நாங்க கடுவு குழம்பு வைப்போம் என்ன பெத்த மாதா உனக்கு கட்டு சாத பின்ன வைப்ப அப்படி மகாகர் மேலே பள்ளி அம்மா இருந்து விட்ட ஆழ்ந்த வருத்தத்தோடு கணேசன் தங்கவேல் இருவரும் சேர்ந்து தாய்க்கு சிறந்ததோர் கோவிலும் இல்லை தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்வார்கள் அந்த சொல்லுக்கு இணங்க அது இருவரும் இந்த அம்மா பேரை செத்தியடு செண்டுமல்லி பூக்க வேண்டும் மாண்டன மல்லிகை பூக்க வேண்டும் மறுபடியும் எங்க வீட்டில் ஒரு குழந்தையாக ஜனிக்க வேண்டும் என்று இந்த பூமலர் விலை வழங்கி ரூபாய் 101 அவர் குடும்பத்தை பட்டி பெற்று மால்படும் இந்தி கப்பல் அது ரெண்டு கூட இருக்கு இதே ஒரு சண்டை கால சண்டை அப்பா இருக்கு முனுசாமி காலம் எடுத்து ஐயாவது கூடிய இன்னும் கலியன் அதான் கலியமூர்த்தி ஜெயராஜன் ஞானசாகர் மூவர் ஒன்றாக சேர்ந்து அவர் சத்தர சந்தமணி பூக்க வேண்டும் மாநில மொழியை பூக்க வேண்டும் நம்ம குடும்பத்தில் மறுபடியும் சொல்லி எனக்காக அறியாமல் அவர் குடும்பம் யாரை கொடி வராமல் அம்மன் பெற்று வாழ்வும் குறையில செலுத்த வேண்டும் என்று அவர் குடும்பத்தை வாழ வேண்டும் சண்டை பிடிக்குது ஆத்துக்கு தான் போவாங்க அங்க போய் சண்டை போடுவாங்க அங்கதான் தூத்து தண்ணிக்குது சரி யாரு வருகிறார்கள் பார்த்து விடுவோம் யாரடி எந்த ஊரடி வீட்டுக்கு யாரு வந்தாலும் நல்லவன் கேட்டு வந்தாலும் கெட்டவங்க வந்தாலும் யாருமே தெரியாத வந்தாலும் என்ன வந்தா வீட்டுக்கு வந்தாங்கன்னா மரியாதை
வாங்கம்மா வணக்கம் வாங்கம்மா வணக்கம் சொல்றேன். அவன் என்ன சொல்றான்? நீ யாரு எந்த ஊரு என்ன கேட்கறான்? அந்த தேவடியா எந்த ஊரு? அவர் நீ மாதிரியே பேசுறியா? அவன் எப்படி என்ன கேட்கறான்? நான் வாழ்ந்தானு கூப்பிட்டான். குடும்பத்துல கோல ஏய், மதிப்பு கொடுத்து மதியம் வாங்கினா ஒரு பெண்ணுக்கு அழகு. நீ யாரம்மா எந்த ஊருமா தான் உன்னை கேட்கணும். யாரு இந்த பூமியிடமாக இருக்கக்கூடிய பூமாதேவி. பூமாதேவியா? நான் யார் தெரியுமா? நான் தான் ஆகாயவாணி. வந்தா என்ன பத்தி அடி இடம்பெல்லாம் எவ்வளவு வர நீ வந்து பூலோகத்துல கல பூமாதேவி அவன் நாட்டத்துல இருக்கிறா சேத்துல இருக்கிறா அதிகமா இருக்கா நீ பூமாதேவி தானே? நீ வரலாமடி? அடி ஊரு போனாயா? அடி உலகத்து போனாயா? ஆடி காசி போல கையை நீட்டி வேட்டி போல பேச நான் அரண்மனை தேடி வந்து உன்னை தாசின்னு சொல்லியிருந்தா நீ என்ன பேசலாம். ஆமா, அங்கிருந்து நீ தான் இங்க வந்த. நான் தான் உன்னை கேட்கணும். சரி, உன்னுடைய மகிமை என்ன? பெருமை என்ன? அப்படி கேளு. நியாயம் கட்ட குட்டி என்ன பத்தி கேளு, என் பெருமை பத்தி கேளு. இந்த பூலோகத்துல என்ன அக்கிரமம் நீ அங்க மேல செய்றீங்களோ அது எல்லாம் மழையா போயிட்டு இங்க வந்து மேல எங்க மேல உலகத்துல என்ன ஒரு அக்கிரமம் இல்ல. நானே சந்திரன் சூரியன் சந்திர சூரியன் எல்லாம் நட்சத்திரங்கள். நான் நினைச்சேனா இன்னைக்கு காயினா காயும் பேயினா பேயும் மழை உற்பத்தி பண்ணுவேன். இருக்கிற இடத்துல கொலை கொலை சரி ஊத்தியா கல்லு கலவாயும் கலவு அத்தனையும் இருக்கக்கூடிய இடத்துல தாங்கிக்கிட்டு நீ எல்லாத்தையும் ஊருக்கு தாலிபுரா நான் சொல்றேன் கேளு. இது எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? ஏய் அடியா தகல் ஐயா அம்மா என்னடியம்மா ஆத்திர ஐயா அம்மா என்னடியம்மா ஆத்திர பத்திரி ஊர்ல போனா உடல பத்திக்கிட்டா அங்க திருப்பி பார்த்தா தென்னா திக்கிற பத்திக்கிட்டா அடி அப்படி சொல்ல கணக்கு ஐயா கையில போட்டு வளைக்க பார்க்கலாம்.